ஹாய். ஸோ கடைசியாக வீடியோ எடுத்து ரொம்ப நாள் ஆச்சு. ஒர்க்கு அப்படியே அதில் பிரச்சனை அது இதுன்னு அப்படியே டேஸ் போயிடுச்சு. பெருசாக அதனால் வெளியே எங்கேயும் போகல. சிலதெல்லாம் எடுக்க ட்ரை பண்ணேன், சில வீடியோஸ்லாம் ட்ரை பண்ணேன். எதுவுமே ஃபுல்லாக முடிக்கல. எனக்கே பயங்கரமாக ஒரு மாதிரி போர் அடிச்சது. ஸோ எங்கேயாவது வெளில போகலாம் அப்படின்ட்டு எங்கள் பக்கத்தில் ஒரு கிரீனிஷ் பார்க் இது போகலான்னு சொல்லிட்டு அங்கே ஒரு டியர் வியூ மாதிரி ஒன்று இருக்குது. அந்த ஒரு வைல்ட் லைஃப் இது அது இப்போ டெம்பரரி க்ளோஸ்டுன்னு இருக்குது. பட் அங்கே பேர்ட்ஸு, சில அனிமல்ஸ், சின்ன சின்ன இதெல்லாம் இருக்கும். கொஞ்சம் போய் ஏதாவது ஒரு ஃபோட்டோஸ் எடுக்கலாம். உண்மையை சொல்லலாம், எனக்கு கொஞ்சம் மைண்டை ஃப்ரீ பண்ணிக்கிற மாதிரி ஏன்னா ஒரு வீடியோ தான் இது. ஒரு பெருசாக கண்டென்ட்லாம் கிடையாது. இன்றைக்கி போய் அங்கே கொஞ்சம் நேரம் ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு சன்செட் டைம் இன்னும் கரெக்டாக 2 hours மாதிரி இருக்குது. சன்செட் பார்த்துட்டு வீடியோ எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு கிளம்பிட்டேன். எப்படி என்ன பண்ண போகிறேன்னா ஐடியாலாம் எதுவும் பெருசாக இல்லை. சும்மா அப்படியே போகிற போக்கில் என்ன நடக்குது பார்ப்போம். ஆக்சுவலாக என்ன ஒரு மாதிரி பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு வச்சுக்கோங்களேன். எது மேலேயும் சும்மாவே ரொம்ப கொஞ்சம் தனியாக அப்படி நான் பாட்டுக்கு இருக்கிற ஒரு ஆள் தான். நான் சில வீடியோஸ் பண்ணணும்னு நினச்சி வச்சுருந்தேன். தனியாக இந்த மாதிரி சில இடத்துக்குலாம் போகணும் அப்படின்னா சிலது வச்சுருந்தேன். இந்த ஒர்க்கில் இருந்த பிரச்சனைனால இதுவும் அதுக்கப்புறம் பெருசாக எங்கேயும் போகல. ரொம்ப நாள் அப்படியே ஆயிடுச்சு. பட்டு எனக்கு ஆக்சுவலாக இந்த டிப்பிக்கலாக வ்ளாக் பண்ணணும் அப்படின்றதுல இது இல்லை. எனக்கு ஒரு டைப் ஆஃப் கண்டென்ட் க்ரியேட் பண்ண பிடிக்கும். பட் அதை ஒரு மாதிரி நான் நினச்ச மாதிரி பண்ண முடியலன்னா அது அப்போதைக்கு பண்ணுறதுக்கு தோண மாட்டேங்குது. ஆல்சோ லைட்டாக ஒரு மாதிரி நான் எப்படி ஆக்சுவலாக இருக்கணும் அதிலிருந்து வேறு மாதிரி போட்டே நானே பண்ணிக்கிற மாதிரி ஒன்று தோணுச்சு. அதனாலேயும் கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டேன், எதுவும் வீடியோஸ் பண்ணலை. இப்போ திரும்ப அதை வேறு ஒரு செட் ஆஃப் ஒரு வீடியோஸ் ஒரு ஐடியாலாம் ஒன்று வச்சுருக்கேன். சில ட்ராவல்லாம் ஒரு இடத்துக்கு போகலாம் அப்படின்னு. அது சிம்பிளாக நான் ஒரே இதில் சொல்லணுன்னா, எனக்கு இந்த தனியாக ட்ராவல் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். அதிகமாக மியூசிக் போட்டு ரொம்ப டிப்பிக்கலாக ஒரு விலாக் அப்படின்னு இது கட் பண்ணால் இது இது அப்படி பண்ணுறதை விட எனக்கு அந்த ப்ரீதிங் ஸ்பேஸ் கொடுத்து, அதனால தான் இதுக்கு நான் ரேண்டம் பேஜஸ்ன்னு பேர் வச்சதுக்கும் காரணம் அதுதான். லைக் ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஒரு டைரி எழுதுறேன்னா இன்றைக்கி இதெல்லாம் நான் பண்ணேன், எனக்கு இப்படிலாம் ஃபீல் ஆச்சு, எனக்கு இப்படிலாம் தோணுச்சு அப்படின்றதான் எழுதுனே தவிர நான் இதெல்லாம் பண்ணேன் அதை சும்மா அப்படியே ரெக்கார்ட் பண்ணி ஒரு லாகாக வச்சுக்கிறதுல இன்ட்ரெஸ்ட் இல்லை. அதனால் நான் எப்படி ஃபீல் பண்ணணும் அந்த ஃபீலிங்கும் அப்படியே பார்க்குறவங்களுக்கு கடத்தணும் அப்படின்றது தான் என்னோடய மெயின் இது. இனிமேல் வர வீடியோஸ் அந்த மாதிரி தான் பண்ணுன்றது தான் கோல். ஸோ எப்படி போகுதுன்னு பார்க்கலாம். இப்போ ரொம்ப லேட்டாச்சு, கிளம்பலாம்.
அதிகமாக இந்த முயல் முயல்ன்ற அந்த ஐயோ அது என்னது ஒன்று இருக்குமே, அதான் ஃபோட்டோவில் பார்த்தீங்களா, அது பேர் வேறு மறந்து போச்சு. முயல்லே வச்சுக்கோங்க. ஐயோ அது முயல் இல்லையே, அணில் கரெக்டு. அந்த அணில் புறாலாம் ஜாஸ்தியாக இருக்குது. இந்த மான் தான் ரொம்ப நேரமாக தேடிக்கிட்டு இருக்கேன், கண்ணில் எதுவும் மாட்ட மாட்டேங்குது. போகிறதுக்குள்ளே எப்படி கண்டுபிடிச்சிடலாம். ஓ வெரி நைஸ். ஏதோ ஒர்க்குக்காக இங்கே கொஞ்சம் நாளைக்கு அது இருக்காதாம்மா. இங்கே இந்த இந்த இதில் தான் இருக்கணும். பட் ஸ்ப்ரிங் 2025 தான் மறுபடியும் இருக்கும்னு சொல்கிறாங்க. இங்கே ஒரே ஒரு சின்ன ரெட் ஃபாக்ஸ் மாதிரி ஒன்று தெரியுது. உங்களுக்கு இதில் வீடியோவில் தெரியுதா தெரியுதா? கொஞ்சம் கொஞ்சம் சில அனிமல்ஸ்லாம் இருக்குது, பட் லைக் நிறையா இல்லை. இது எடுக்க முடியுமா? அந்த சைடு வேணால் போய் ட்ரை பண்ணி பார்க்கலாம். கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது, சில கம்மியாக தான் இருக்குது அனிமல்ஸு, பட் 1-2 இருக்குது. எவ்வளோ எடுக்க முடியும்னு தெரில. அப்படியே சுற்றிட்டுருக்கேன், ஏன்னா சன்செட்டுக்கு இன்னும் நிறைய டைம் இருக்குது. அது வரைக்கும் கொஞ்சம் அப்படியே சுற்றிட்டு தெரில, பார்க்கலாம். ஓகேம்மா. என்கிட்ட இதில் ஒரே ஒரு பிரச்சனை என்னென்னா, என்கிட்ட ஒரு கேமரா தான் இருக்குது. நான் இப்போது இதில் தான் அந்த விலாக் எடுப்பேன், நான் சொல்லியிருக்கேன்ல. இதில் வந்து விலாக் எடுக்கிறப்போ அந்த லென்ஸ் இன்னொரு கிட் லென்ஸ் மாற்றிப்பேன், ஃபோட்டோஸ்க்கு இது எடுப்பேன். அது மட்டும்தான் இருக்கிறதுனால என்னால் ப்ராப்பராக ஷூட் பண்ண முடியல. இப்போ இதுலேயே நான் வந்து விலாக் எடுக்கவும் ட்ரை பண்ணிட்டு ஃபோட்டோஸும் எடுக்கணுன்னா முடியல. சரி ஓகே, ஃபோனில் அப்பப்போ ரெக்கார்ட் பண்ணலாம், இதெல்லாம் ஃபோனில் தான் எடுக்கிறேன். பார்த்தா நான் ஃபோனில் ரெக்கார்ட் பண்ணிகிட்டே இதில் ஃபோட்டோ எடுக்கிறது எனக்கு கொஞ்சம் குளிருக்கு வர கை நடுங்குது. இது நான் ஃபோக்கஸ் பண்ண முடியல கரெக்டாக. என்கிட்ட பாடி கேம் அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லைல்ல. இது இப்படியே பிடிச்சிட்டு இப்படி ஃபோட்டோ எடுக்கிறப்போ கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அதனால் அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமாக சில இதெல்லாம் வந்து ரெக்கார்ட் பண்ணுறேன், சில இதெல்லாம் வந்து அப்படியே ஐயோ நடுங்க ஆரம்பிக்குது உடம்பு. தெரியுதா தெரில, ஒரு மாதிரி கிடுக்கிட்டுன்ட்டே இருக்குது. காற்று, இந்த விண்டு தான் பயங்கர ஜாஸ்தி, அதனால் குளிர் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஒரு 7 degrees இருக்கும். நான் வேறு பெருசாக எதுவும் குளிருக்கெலாம் போடல, வெறும் சாதா டிஷர்ட் தான் போட்டு சுற்றிட்டு இருக்கேன். சரி போகலாம். இங்கே பெருசாக சுற்றி வேறு யாருமே இல்லை, நான் ஒருத்தன் தான் தனியாக சுற்றிக்கிட்டு இருக்கேன். பக்கத்தில் ஒரு ஃபாக்ஸ் ரொம்ப பக்கத்தில், அதாவது வேலியில் எதுவும் இல்லாமல் பக்கத்தில் ஒன்று வெளில வந்துச்சு இப்போது. ஆனால் இப்போ அது எங்கே போச்சு தெரில, கண்டுபிடிக்க முடியல. ரெடி பார்த்துறேன்டா, தெரியுதா? இங்கே வேறு ஓடுறானே. சில பேர்ட்ஸு இந்த சில ரொம்ப பர்டிகுலர் பேர்ட்ஸோட சவுண்ட்லாம் கேட்குது, பட் அதெல்லாம் கொஞ்சம் கண்டுபிடிக்கிறது கஷ்டம். என்னென்னா இது இன்னும் அவ்வளோ இந்த வைல்டு லைஃப் இருக்கிற அந்த மாதிரி இடம்லாம் கிடையாது. இது வந்து தனியாக டாக்ஸு இது எதுவுமே அலௌட் இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு ஏரியா, இந்த பார்க்கில் ஒரு பெரிய ஏரியா பிரித்து இங்கே இருக்கிற அந்த வைல்ட் லைஃப்லாம் அப்படியே விட்டுறாங்க, அவ்வளோதானே தவிர
பெருசாலாம் ஒன்றும் இதுக்கு இருக்காது. ஆனால் ஒரு சில சவுண்டு இருக்குது. இந்த ஒரு ஒரு அவுல் இந்த பழைய இது இருக்குமே, அது பேர் எனக்கு கரெக்டாக தெரில. அந்த மாதிரி சில சவுண்ட்லாம் இருக்குது. பட் அதெல்லாம் கண்டுபிடிக்கிறது பயங்கர கஷ்டம் இதில் போய். ஹலோ ஹலோ ஹாய். எங்கடா குச்சி குச்சி ஓடிட்டுருக்க? ஐயோ கை வேறு நடுங்குது குளிருக்கு. Hi. Kiki. அப்பா ஆக்சுவலாக ரொம்ப குளிர ஆரம்பிச்சிருச்சு. இப்போது ஆல்மோஸ்ட் டைம் 5:30 ஆக போகுது, சன்செட் ஆக போகுது. ஸோ லாஸ்ட்டாக அந்த சன்செட்டை ரெக்கார்ட் பண்ணிட்டு கிளம்புறது தான். இப்போ ஒரு மாதிரி என்னதான் டெம்பரேச்சர் 8-9 இருந்தாலும் விண்டு அதனால அந்த இதுலேயே இருக்கும்ல ஃபீல்ஸ் லைக் அப்படின்னு, அதில் வந்து 3 இருக்குது. அந்த டெம்பரேச்சர் ஒரு பிரச்சனை இல்லைன்னு வச்சுக்கோங்க. முக்கால்வாசி இந்த மாதிரி டெம்பரேச்சர்லேயும் நான் பெருசாக எதுவும் இல்லாமல் இப்படி சுற்றிட்டு இருப்பேன். ஆனால் அந்த காற்று இதனால உடம்பு வந்து குளிர ஆரம்பிக்குது. பட் இட் வாஸ் அ வெரி குட் டே. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் சொன்ன மாதிரி நான் என்ன பண்ணணும்னு ஆசைப்பட்டனோ அதை பண்ண மாதிரி ஒரு ஃபீலிங். இதை ரொம்ப ப்ராப்பராக பண்ணுற அளவுக்கு என்கிட்ட அவ்வளோ பெருசாக கியர்ஸ்லாம் இல்லை. அதெல்லாம் எனக்கும் தெரியும். ஏதோ இருக்கிறத வச்சு பிடிச்ச மாதிரி பண்ணுறேன். இன்றைக்கி ரொம்ப பெருசாக எதுவும் பார்க்க முடியல. ஆக்சுவலாக நான் அந்த இது தான் ரொம்ப எதிர்பார்த்து வந்தேன். ஒரு ஜோன் இருக்கும், அவங்க ஒரு வேலி போட்டு அந்த ஜோனுக்குள்ளே சில வைல்ட் லைஃப்ஸ்லாம் வந்து இருக்கும். பட் இப்போ சம்திங் ஏதோ ரீகன்ஸ்ட்ரக்ஷன் மாதிரி ஏதோ ஒர்க் போயிட்டுருக்கிறதுனால திரும்ப அந்த ஸ்ப்ரிங்கில் தான் இந்த வருஷம் அதெல்லாம் வரும் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பட் இந்த சைலன்ஸ் தான் நான் சொன்னது. இதுதான் வேணும்னு நான் நினச்சேன். இதுலேயும் இந்த வீடியோலேயும் மியூசிக் இருக்குது, நான் இல்லைன்னு சொல்லலை. கொஞ்சம் அந்த சைலன்ஸை என்ஜாய் பண்ணுற மாதிரி ஓரளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு நான் என்னத்தை பார்க்குறேனோ, நான் ஒரு இடத்துல இருக்கிறப்போ அது என்ன ஃபீல் பண்ணுறனோ அந்த ஃபீலிங்கை அப்படியே ட்ரான்ஸ்லேட் பண்ண ட்ரை பண்ணுறது தான் ஒரு கோலாக இருந்துச்சு. அதை அச்சீவ் பண்ணுற இதில் ஒரு ஸ்டெப் முன்னாடி இருக்கேன் அப்படின்னு வேணால் இப்போதைக்கு சொல்லலாம். இதுக்கு மேலே ரொம்ப பெருசாக பேசி போர் அடிக்கவும் விரும்பலை. எனக்கும் குளிருது, என் வாயும் பிளாபர் ஆக ஆரம்பிக்குது. ஸோ இங்கேருந்து கிளம்பலாம். சன்செட் இன்றைக்கி
5:30 போட்டிருக்கு, 5:25 ஆச்சு. ஆனால் எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி சன்செட்டே பெருசாக சீனிக்காலாம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். பயங்கர ஒரு மாதிரி டார்க்காக தான் இருக்குது, கொஞ்சம் ஃபாகெல்லாம் இருக்குது, மிஸ்ட்டு ஜாஸ்தி. அதனால் இன்றைக்கி பெருசாக இந்த சீனிக்கா அந்த மாதிரி சன்செட்லாம் இருக்குமா தெரில. பட் பார்க்கலாம் என்ன இருக்கோ, முடிச்சுட்டு கிளம்புறது தான். இதுக்கப்புறம் நான் பெருசாக எதுவும் பேசலாம் விரும்பலை. ஸோ இதோடையே நான் வீடியோ முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.